பெருந்துரைத்தோன் மண்ணு மரம் மறை மலராய் நெஞ்சத்தில் அருளகன வாழ்வீசி இன்பம் முத்தல் அருளும் மலை என்பதுதானாய்ந்து இப்பாடி வந்தியம்பு கூடு புகழ் என் கிளியே ஒப்பாழ சீருடையார் ஊர்வலிகள் எப்போதும் தேன்புறையும் சிந்தையாய் தெய்வ ஏற்பிசைக்க மான்புறவீரும் போய்த்தேன் மொழிகில்லாய் போது பெருந்தேன் மாற்றாரை வெல்லும் படை பதராய் அழுதழையார் நெஞ்சொருக மும்மலங்கள் பாயும் கழுகடை காண் கைகொள்ளும் படை மொழிகின்றாய் எங்கள் பெருமொழிபோல் முன்பால் முழங்கும் முரசியம்பாய் அன்பாய் பிறவி பகை கலந்த பேரின்பத்து ஓங்கும் பருமிக்க நாத பறை ஆயமொழி அள்ளோரும் அன்பர்பால் மேய பெருந்துரையான் மெய்தாரின் தீயவினை நாளுகா வண்ணம் நாயினை சோலை பசுங்கிலே தூய பெருந்துரை கோள் கோலம் கொடி கூறாய் சாலவும் ஏவிடா மேல் விளங்கி காட்டும் கோயிலாய் கொடி கோதிலாய் கொடி धाधारं गुरुं सप्तशमाश्रये केयूरकुण्डलकिरीटं घोषिताङ्गं हस्तोत्पलं गडिगरं रुद्रादवेषं रुद्राक्ष रुद्रदौजगणाटभाजं जाये त्रिभङ्गशिवसुन्दरमूर्तिरूपम् शिवं शिवगतं शान्तं शिवात्मानं शिवोत्तमं शिवमार्गप्रणेदारं मृडदोस्तु सदाशिवम् எல்லாம் வல்ல உமையொருவாவுடைய திருவருள் துணையினாலும் குருவருடன் திருவருடன் துணை கொண்டு நமது சிவமகிமா ட்ரஸ்ட் சிவாகம வித்யாபீடம் இணைந்து நடத்தும் நால்வர் குரு பூஜைகளே மணிவாதிக சுவாமிக்கு இன்றைய தினம் குரு பூஜை நிகழ்த்தி கொண்டு இருக்கிற தருணத்தை பெற்றிருக்கிறோம். நாம் எல்லாம் அதற்கெல்லாம் பாடுறதுக்கு சுவாமி நமக்கு திருவருள் கூட்டியிருக்கிறார். அவன் அருளாலே அவன் தான் வணங்கி என்று மணிவாதிக பெருந்தகை கூறியது போல அவருடைய அருளினாலே நமக்கு பாடக்கூடிய பாக்கியத்தை நமக்கெல்லாம் தந்திருக்கிறார் இந்த சுவாமி. அதுவும் கோசாலையில நடக்கிறது. அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது முன்னாடி கணபதிதாசர் சொன்னார், ஒரு தூரம் சொன்னா 1000 தம்பதி சமானம் கோசாலையில இருந்து ஜபம் பண்ணா. ஏற்கனவே இங்க நம்ம சிவாக வித்யாபீடம் சார்பாக பாசுபதாசிரமம் பண்ணியிருக்காங்க. ஒரு 54 சிவாச்சாரியை வச்சு இங்க கொரோனா அதிகரித்துள்ள தேவை லோகக்ஷேமத்துக்காக இங்க பாசுபதாசிரமம் இடத்துல பண்ணியிருக்கோம். இந்த நிர்வாகத்தாரும் இங்க கோசாலையுடைய அரங்காவலர்கள் தான் நமக்கு நிறைய உபகாரம் பண்ணியிருக்கா. அவருடைய ஒத்துழைப்பு இதெல்லாம் நமக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கின்றது. இந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நால்வருடைய குரு பூஜைகளே இந்த தினம் மணிவாதிக சுவாமிக்கு நாம் திருவாதிகத்தை பாடியிருக்கிறோம். இது எப்படி இருக்கு அப்படின்னா,
சுவாமி வந்து குருந்த மரத்தடியில மணிவாசக சுவாமி அவரே எப்ப வருவாரு காத்துட்டு இருந்தாராம். காத்துட்டு இருந்து அவருக்கு ஞான தீட்சை கொடுத்து உபதேசம் பண்ணி இந்த திருவாசகத்தை பாட வச்ச மாதிரி நமக்கெல்லாம் இந்த நால்வர் தேவாரத்தை நம்ம ஆசைப்பட்டாலும் அது சொல்லிக் கொடுத்தது ஒரு குரு தேவை இல்லையா? ஆகவே நால்வர் ரூபமாக ஒருவரே தேவார ஆசிரியராக நம்ம குற்றால ஓதுவார் ஐயா. நம்ம கேட்கறதெல்லாம் தனித்தனியாக கேட்டாலும் சரி, சேர்ந்து கேட்டாலும் சரி, மனம் கோணாம நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இந்த சுவாமியே குருவை அனுப்பியுள்ளார். சைவ சித்தாந்தத்துல மனிதனுக்கு தகுந்தது போல குரு வாய்ப்பார்கள். அண்ணா பின்னாடி உட்கார்ந்துருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்க. சித்தாந்தத்துல மனிதனுடைய தன்மைக்கு ஏற்றவாறு குரு அமைவார். ஒரு மலம், இருமலம், மும்மலம்னு சைவ சித்தாந்தம் சொல்லும். அதுபோல குரு வந்து இறைவனை காட்டுவார். குரு குசப்தஸ்ய அந்தஹாரஸ்யாபி ரிசப்தன் நிரோதக அந்தஹாரோத குரு திடீரேன வாக்கியம். குரு அந்தஹாரம் என்று சொல்லக்கூடியதான இருளை நீக்கி நமக்கு இதுதான் ஞானம் என்ற அந்த வெளிச்சத்தை நமக்கெல்லாம் காமிப்பார். அதனால குரு இல்லாம எதுவுமே கிடையாது. எல்லா மதமும் சொல்லும் குரு வேணும்னா அதுல ரொம்ப சைவம் சரி வைணவம் சரி குருவை உயர்த்தி பேசும். குருவே நமக்கு இறையருளை நமக்கு காண்பிப்பார். குருவே நமக்கு சுவாமி கிட்ட எப்படி போனோம், சுவாமி கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையும் செஞ்சுவார். அதுல வந்து நிறைய ஆகமத்திலையும் சொல்றோம், நிறைய விஷயங்கள் தேவாரத்திலையும் அவன் குறிப்பிடுறார். அதை பத்திலாம் நம்ம வந்து பார்க்க போறோம் கால நேரம் கருதி. அப்படி இப்ப நமக்கு ஒண்ணு கத்துக்கணும்னா சுவாமி நமக்கு நேரா வருவாருன்னா நமக்கு ரொம்ப துர்லபம். சுவாமி நமக்கு ஏன்னா நமக்கு பல ஜென்மால புண்ணியம் பண்ணியிருந்தாதான் சுவாமி குருவா வந்து அருள் புரிவார். மணிவாசகருக்கு சுவாமியே வந்து குருவா அருள் புரிந்தார். ஞான சம்பந்தருக்கு அவரே அந்த உபயோகமாக வந்தார். அப்பர் சுவாமிக்கும் அவரே வந்தார். அப்ப அடுத்து யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமியில் அவர் அங்கே இருந்தார், கைலாயத்திலே இருந்தார், அணுக்க தொண்டனாக இருந்தார். கண்ணாடியை பார்த்தார், தன் அழகை பார்த்து சுந்தரா வாழ்னார், வந்தார். அவர் கூடவே வச்சிருந்தார். அவர் இங்கே அனுப்பினார். இதுக்காக தான் அனுப்பினார். திருத்தொண்டர் புராணம் வரணும், பெரிய புராணங்கள் இங்க ஐயாறு பெருமக்கு பெருமை எல்லாம் சொல்லணுங்க. அவருக்கு இங்க அனுப்பிச்சு வச்சார். திருப்பி அங்கேயே கூப்பிட்டுருந்தார். இவர் கேட்டோன்னே இந்த நிகழ்வெல்லாம் நடந்த இடம் நமது தென்னகம், தமிழ்நாடு. எவ்வளவோ இன்னல்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வேதாகமும் திருவரையும் இங்க இருந்துதான் இருக்கும். பக்தி குறையாது. இப்படி குருவாக வந்து அருள் புரிவதற்கு நமக்கெல்லாம் பல ஜென்மால புண்ணியம் பண்ணிருக்கணும். நிறைய தபஸ் பண்ணாதான் சுவாமியே வந்து குருவா இருப்பார். நமக்கு அது வந்து துர்லபம். எனக்கு துர்லபம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு நடக்கலாம். ஆனா சுவாமி இந்த மாதிரி ஒரு ஆசிரியர், ஞானாசிரியர் அனுப்புவார். எங்களுக்கு எல்லாம் இவர் இருக்க மாதிரி ஆகமத்துக்கு வேதத்துக்கு மாதிரி ஆகமத்துடைய நுட்பங்களை காமிச்சு இதுதான் பொருள், இதுதான் இப்படி பண்ணுன்னு சொல்றதுக்காக சுவாமி ஒரு குரு அனுப்புவார். அவர் வந்து சொல்லிக் கொடுத்து நமக்கு தேவாரங்கள்லாம் உணர்த்தி நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அருள் புரிவார். அந்த வகையில நம்ம இங்க பாடுறதுக்கு நமக்கு குருவருள் திருவருள் கூட்டியது. திருவாசகத்துல ஏகப்பட்ட தலைப்புகள், அதுல சொல்லாத விஷயமே இல்லை. இருந்தாலும் பாடுறோம். அப்பப்ப கணபதிதாசன் அவருடைய சிறு சிறு விளக்க உரைகளை கொடுத்தாரோ நிறைய அதுல விஷயங்கள் கொட்டி இருக்கு. நிறைய உரையாசிரியர்கள் திருவாசகத்துக்கு நிறைய பேர் விளக்கம் எழுதியிருக்கார்கள். எடுக்க அமுத சொருள் மாதிரி வந்துட்டே இருக்கு திருவாசகத்திலேருந்து. அதனாலதான் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகத்து உருவாதார், உருவாசகத்து உருவார்னு பழமொழி. ஜியு போப் இங்க வந்தவர், அவர் மாறிட்டார். திருவாசகத்தை உரையிலே அவர் சைவா மாறிட்டார். அது போல திருவாசகத்துல இந்த வினை கொள்கையை பத்தி எப்படி சொல்லியிருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். வினைனா என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம இந்த ஜென்மாவை எடுத்து நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறதுக்காக வினை. அந்த வினையை பத்தி திருவாசகத்தை எப்படி கொடுக்கிறார் மணிவாசக சுவாமி அப்படிங்கிறத பத்தி, இந்த ஆன்மா வந்து நம்ம இங்க பிறக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது என்னன்னா வினை. நம்ம பிறந்தோடனே நம்ம நன்னா இருக்கோம்,
இன்பமா இருக்கும் துன்பமா இருக்கும், அதுக்கு வினைதான் காரணம். அது நல்வினை தீவினைன்னு பேரு. ஆன்மா அழிவில்லாதது, சரீரம் அழியும். ஆன்மா அழிவில்லாதது, சரீரத்துக்கு அழிவுண்டு. சட்டையை கழிச்சு மாற்ற மாதிரி ஒவ்வொரு உடம்பா அந்த ஆன்மா எடுத்துன்னே இருக்கும். அப்படி எடுத்து கஷ்டப்பட்டு சுவாமி கிட்ட போய் பெறாம இருக்கணும்னு இந்த ஆன்மா ஒரு பக்குவப்பட்டு வேண்டணும். அதுதான் மணிவாசகர் சுவாமி சொல்றார். அடிக்கடி வினையை பத்தி நிறைய இடத்துல இங்க பேசியிருக்கார். அந்த எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடி கண்டின்று விடுத்தேன்னார். புல்லாகி புடாகி வரும் சதுரசி லட்சானாம் ஜீவானாம் தேக சம்ஸ்திதாஜிரமான கணபதி சகசநாமத்துல ஒரு ராமா. 84 லட்சம் ஜீவராசி. 84 லட்சம் ஜீவராசி தாண்டிதான் இங்க மனித பிறவி நம்ம எடுக்கிறோம். இந்த மனித பிறவியை எடுத்து நாம் என்ன பயன் அடைகிறோம்னா, அதுல அநேக இடங்கள்ல குறிப்பிட மனித பிறவி எடுத்தவருடைய பயன் என்னன்னா, சிவபெருமான நினைக்கணும், சிவபெருமான பூஜை பண்ணணும், திருப்பியும் பூஜை பண்ணி பிறவாம இருக்கிறதுக்காக நம்ம சுவாமிகிட்ட கேட்கணும், வேண்டணும். அதனால நமக்கு பிறவாத இன்பம் அருளலாம் அப்படின்னு திருவாசகத்துல சுருக்கமாக அதை சொல்லிட்டே வர்றார். சரியே கிரியே யோகம் ஞானங்கிறத 4 பாதத்துல இது ஞான பாதத்தை பத்தி பேசக்கூடியதான ஒரு தேவாரம் திருவாசகம். திருவாசகம் ஞானசம்பந்த சுவாமி திருவாசகத்துல மணிவாசகர் ஞான பாதத்தை பத்தி சொல்றாரு. சத்புத்திர மார்க்கம், தாசமார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம்னு 4 வழி. சிதம்பரம் கோவில்ல 4 கோபுர வாசல் இருக்கு. பெரிய பெரிய கோவில்ல 4 கோபுர வாசல் இருக்கு. சிதம்பரத்துல கோபுரத்துக்கு 4 சிறப்பு உண்டு. என்னன்னா 4 தரக்கும் 4 பேர்லயும் 4 கோபுரம் இருக்கும். சம்பந்தர் கோபுரம், அப்பர் கோபுரம், சுந்தரர் கோபுரம், மாணிக்கவாசகர் கோபுரம். அதனால 4 வழி, ஏதாவது ஒரு வழியில எடுத்து 4 வழி காட்டி வெளியிலே போவான்னா இறைவன் அடையலாம்ங்கிற ஒரு தத்துவத்தை இங்க சொல்லக்கூடியது. சன்மார்க்க வழியிலே என்றார். சத்புத்திர மார்க்கம் ஞானசம்பந்தர், தாசமார்க்கம் அப்பர் சுவாமி, சகமார்க்கம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், சன்மார்க்கம் மணிவாசகர். சன்மார்க்கம்னா குரு சிஷ்ய மார்க்கத்துல இருந்து நமக்கெல்லாம் வழிகாட்டக்கூடியவர். ஞானசம்பந்தனுடைய காலம் என்னன்னா அதை பத்தி பல பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கா, எத்தனை நூற்றாண்டுல. அது போக போக நீங்க தெரிஞ்சுக்கலாம், படிக்க வரும். இப்படி மணிவாசகர் 51 பதிகங்கள்ல 658 பாட்டுல 114 இடங்கள்ல வினைய பத்தி பேசுறார். 114 இடங்கள்ல இந்த வினை என்ன பண்ணோம், இந்த வினையினால நம்ம என்னென்ன வினை எப்படி கடக்க முடியும், அது எப்படி நமக்கு இந்த வினையை போக்க முடியும் பத்திலாம் மணிவாசகர் சுவாமி சொல்றார். வினை ஒரு காடு மாதிரி இருக்கான். சுவாமியுடைய அருள் தீயாக உருவப்படுத்தி பாடுறார். மடங்கை என் வல்வினை காட்டை நின்மண் அருள் தீக்கொள்ளவும் என்று நீத்தல் வெள்ளப்புல போடுறார். இப்படியாக சுவாமியுடைய அடியில் அருள் இருந்ததுன்னா இந்த வினை நம்ம விட்டு அகன்று போகும். இந்த வினை நீக்கத்தை பத்தி பாடி சுவாமி இந்த திருவாசகத்துல இறைவனை பணிதல், இறைவனை தொழுதல், இறைவனை புகழ்தல், நினைதல், அன்பு செய்தல், வணங்குதல், அழுதல், திரு ஐந்தெழுத்து ஓதுதல், இப்படி வழிபாட்டு முறையை பத்தி இதெல்லாம் திருவாசகத்தை சொல்லும் போது சிரவணம், கீர்த்தனம், சம்போகோ, ஸ்மரணம், பாரசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சட்சம், ஆத்ம நிவேதனம், நவவித பக்திய கொடுப்பார்கள். அதுல 9 இந்த திருவாசகத்துல மணிவாசகர் பாடியிருக்கார். சிரவணம் அப்படின்னா காதுல கேட்கறது. சுவாமி அடைகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பாடத்தரம்னா காதுல கேட்கலாம், இல்ல பாடலாம், பூஜை பண்ணலாம், நினைக்கலாம், ஆடலாம். அடுத்தது பூஜை வணங்குதான். சுவாமி அழுது வினையேன் அழுதால் வினையேன் உனை பெறலாமேன்னு அழுதால சுவாமி அனுகிரகம் பண்ணுவார். 5 எழுத்துல ஜபிக்கலாம். இப்படியாக கூறியிருக்கார். சுவாமி கிட்ட எப்படி அன்பு செய்யணும் அப்படிங்கிறத பத்தி மணிவாசகர் அப்பதான் கேட்கணும். ஐயா முதல்ல பாடினாரு, இந்த பாட கேட்டோடனே கண்ணில் தண்ணி வரணும், கண்ணில் ஜலம் வந்துருக்குன்னா நமக்கு சுவாமி கிட்ட அன்பு வந்தாச்சுன்னு அர்த்தம். மெய்தான் அரும்பி விதிர்த்து விரையார் கடற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி விதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து
போற்றி சகதைய போற்றி என்னும் கையான்னில விடேல் உடையா என்னை கண்டுகொள்ளே. மெய்தான் அரும்பி உடம்பெல்லாம் அரும்பணும், கண்ணீர் ததும்புதுன்னா நமக்கு சுவாமி கிட்ட பக்தி வந்தாச்சு, சீக்கிரமா சக்தி நீபாதம் ஏற்பட்டுடும், இறையருள் வீழ்ச்சி நமக்கு வந்துடுங்கிற அர்த்தம். அப்படின்னா நமக்கு பக்குவப்படணும். பாடுறோம், நம்ம பாடிட்டே இருக்கோம், அது வேற. இந்த மாமியோட ஒரு நெருங்கிய ரிலேட்டிவ் சேக்கிழார் அடிப்படை, அவர் தேவாரத்தை பத்தி கேட்டாலே கண்ணில் தண்ணி விட்டுதான் தேவாரத்தை பத்தி பாடுவார். கண்ணில் ஜலம் வந்துடும், சந்தேகம் கேட்டாலும் ஜலம் வந்துடும். இப்படி சொல்றாரு சேக்கிழார் சாமி, அப்படி சொல்றாரு அப்படின்னா அப்படி பக்தி அப்படி பக்குவப்பட்டிருக்கு. அந்த மாதிரி வரணும்னு நம்ம பிரார்த்திப்போம். இப்படியாக சுவாமி கிட்ட அன்பை பத்தி சொல்லி சுவாமி கிட்ட எப்படி வணங்குறது அப்படிங்கிறத பத்தி திருவாதிகளை சொல்றார். சிவன் அவன் என் சிந்தைகள் நின்று அவரான் அவன் அருளானே அவன்தால் வணங்கி சிந்தை மிகன சிவபரானந்தனை முந்தை விடணும் ஓய உரைப்பன் யான் அப்படின்னு சுவாமி எப்படி வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுல என்ன குறிப்பிடுறார் அப்படின்னா, இந்த ஆத்மா 3 வினை பொல்லா வினைகேன் புகழுமாறு உண்டு ஏன் அப்படின்னு திருவாசகம் நீங்க எல்லாம் பாடுவீங்க. இதுல சுவாமி இது வினையெல்லாம் பேசிட்டு அல்லல் பிறவி அறுப்பவன் பிறந்த பிறப்பரப்பன் எங்கள் பெறுவான் மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளன் முன்னை வினைகிரண்டு வேறெடுத்து முன்னின்றான் பின்னை பிறப்பறுக்கும் பேராளன் தென்னண்ணன் மாயப்பிறப்பறுக்கும் மண்ணடி போற்றி. இப்படியாக திருவாக அநேக இடங்கள் வருது. அதை பத்தி நம்ம பார்க்கும்போது சைவ சித்தாந்தத்துல போனோம்னா இந்த வினையை பத்தி சைவ சித்தாந்தம் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னை வினை இரண்டும் வேறெடுத்து முன்னின்றான் அப்படின்னு திருவாசகம். நான் அடிக்கடி கணபதியா சொல்ற உண்டு. பின்னை பிறப்பறுக்கும் பேராளன் தென்னண்ணன் பெருந்துறையில் மேக பெருங்கருணையாளன் வரும் துயரம் தீர்க்கும் மருந்துங்கிறார் சுவாமி. இந்த பிறவி அறுக்கக்கூடியதான மருந்து, தலைவலி போக்கு மருந்து இல்ல, காய்ச்சல போக்கு மருந்து இல்ல, இந்த பிறப்ப அறுக்கக்கூடியதான மருந்து சிவபெருமான். அதனாலதான் ஞானசம்பந்த பெருமான் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வைத்து முன்னம் நீபுரி நல்வினை பயனிடையே முடுமணி தரடங்கினார். முன்னம் நீபுரி நல்வினை, அந்த நல்வினையினால இப்ப கோவிலுக்கு போறோம், சாமி தரிசனம் பண்றோம், நம்ம இதெல்லாம் கேட்கிறோம். இந்த ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கொடுத்துருக்காரு. அவ்வினைக்கு இவ்வினைன்னு அவரும் பாடுறார். அப்படி முன்னை வினை இரண்டும் வேறெடுத்து முன்னின்றான். இந்த முன்னை வினை என்ன அப்படிங்கிறது வைய சித்தாந்தம் என்ன சொல்றது அப்படின்னா, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா அப்படின்னு 3. சஞ்சித வினை, பிராரப்த வினை, ஆகாமிய வினைன்னு. சஞ்சிதம்னா பல ஜென்மால சேர்த்து வச்சுதான பாவ புண்ணிய மூட்டை. தாத்தா சொத்து பத்து வாங்கி வச்சிருப்பாரு, அதை டெபாசிட் பண்ணிருப்பாரு, வட்டி வர மாதிரி பல ஜென்மால செஞ்ச பாவ புண்ணிய மூட்டையிலேருந்து வரக்கூடியதான வினை, அது சஞ்சித வினை. பிராரப்த வினை, பிராரப்த கர்மான்னா இப்ப எடுத்திருக்க இல்லையா மனித பிறப்பு, அதுதான் பிராரப்த கர்மா. ஆகாமியம்னா இந்த இப்ப இருக்கக்கூடியதான பிறப்ப நம்ம எந்த வழியில செலுத்துறோம். நல்வினையை செலுத்தினா அதுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும், தீய வழியை செலுத்தினா அதுக்கு ஒரு பாவம் கிடைக்கும். அதுக்கு பேரு ஆகாமிய கர்மான்னு பேரு. இதுதான் சைவ சித்தாந்தம் பேசும். ஆகமங்கள்லாம் சொல்றக்கூடியதான சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமிய. இதுக்கு தகுந்த மாதிரிதான் வாழ்க்கை. இந்த 3 விஷயத்துக்கு தகுந்த மாதிரிதான். பதி பசு பாசம் இனப்பகர் 3இல் பதிவினைகள் பசுபாசம் அனாதி. சஞ்சித வினை, பிராரப்தம்னு, ஆகாமிய வினை பல பிறவிகளை நம்ம பண்ணோம். பிராரப்த வினைனால மனித பிறப்பு எடுக்கிறோம், ஆகாமியனால நம்ம இதை அனுபவிக்கக்கூடியதான வரக்கூடியதான இன்ப துன்பங்கள். இதெல்லாம் போக்கக்கூடியதுக்கு என்ன மருந்து, இது எப்படி நமக்கு போகும் அப்படிங்கிற திருவாதிகத்துல முன்னை வினை இரண்டும் வேறறுத்து முன்னின்றான். அது எப்படி முன்னை வினை இரண்டு வேறறுப்பார் அப்படின்னா, தீட்சையினால ஆகமம் சொல்லும். தீட்சையினால என்ன போடுது அப்படின்னு, பிராரப்தம் போகதோ நசியது சஞ்சிதம் ஹந்தி தீட்சையா ஆகாமி தியான பூஜாத்யேகி இது சாஸ்திர நிகழ்ச்சி இது சாஸ்திரஸ்ய நிச்சயான்னு ஆகமம் சொல்லும்.
இந்த சஞ்சீத கர்மா பல ஜென்மால செஞ்ச பாவ புண்ணியம்லாம் எங்க எப்படி போகுமா அப்படின்னா, குரு தீட்சை பண்ணி வச்சு மந்திரபரிகம் பண்ணும் போது சஞ்சீத கர்மா பாவம் போயிடுது, அந்த வினை அகற்றப்பட்டது தீட்சையினால. அதனாலதான் குரு வடிவாகி குவலையந்தன் திருவடி வைத்து திறமது பிறன குரு 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 வேணும், குரு பக்தி தேவை, குரு மந்திர பரிவேகம் இப்படி எல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, குருவினால இதை செய்ய முடியும். எதை செய்ய முடியும்? சஞ்சித கர்மாவை வினைய போக்க முடியும். அது எப்படி நிகழும் அப்படின்னா தீட்சையினால நிகழும். அதனால நீங்களாம் சமய தீட்சை எடுத்துக்கோங்க, விசேஷ தீட்சை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டே இருக்கிறது. எடுத்துட்டு ஜபம் பண்ணங்க, பஞ்சாட்சர ஜபம் பண்ணங்கன்னு சொல்றது. அதனால இந்த பிராரப்த வினையினால நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம பூஜை பண்றோம், தேவாரம் படிக்கிறோம், அவளுக்கு என்னென்ன பண்ணுது அதெல்லாம் பண்றோம். அதுல புண்ணியமும் வரும், பாவம் வரும். அது ரெண்டும் இந்த பாவம் வராம புண்ணியத்தை மட்டும் என்ன பண்ணோம்னா சுவாமிட்டு சமர்ப்பணம் பண்ணிடணும். பண்ணியாதுன்னா அந்த புண்ணியமும் நமக்கு இருக்காது. இந்த இரண்டு வினையுமே விலங்கு மாதிரிதான். இரும்புல போட்ட விலங்கு ஒண்ணு, தங்கத்துல போட்ட விலங்கு ஒண்ணு. வாரியார் சாமி சொல்லுவார், நல்வினை தீவினை இரண்டுமே ரெண்டு விலங்கும் பேர், இருள் சேர் இருவினையும் பேர் திருவள்ளுவர். ஆகவே இது ரெண்டுமே தீவினை செய்யப்படாது. நம்ம என்ன பூஜை பண்ணாலும் அந்த பூஜா பலனை என்ன பண்ணோம்? சிவார்ப்பணம்னு கொடுத்துருக்கோம் சுவாமி கிட்ட. இப்ப நாங்கெல்லாம் அப்படித்தான் சிவ பூஜை பண்ணுவோம். சங்கல்பம் கிடையாது, எங்க பேரெல்லாம் சொல்லிக்க மாட்டோம். எங்களுடையதான என்ன டியூட்டியே எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காரு குரு, அப்படியே பூஜை பண்ணிட்டு வந்துட்டே இருப்போம். அதுக்கு சங்கல்பமும் கிடையாது, பேரனைக்கும் சொல்லிக்க மாட்டோம். பூஜை பண்ணிட்டு விபூதி எடுத்து வந்துட்டே இருப்போம் சிவார்ப்பம். அதனாலதான் அது மாதிரி பண்ணும்போது திரும்பி பிறப்பு நமக்கு வாராது. எப்படி வராதுன்னு அவரே கொடுக்கிறார். வரும் துயரம் தீர்க்கும் மருந்து. வரக்கூடியதான அந்த புண்ணியத்தினால வரக்கூடியதான ஒரு பிறப்பையும் நமக்கு போக்கக்கூடியவன் யாரு? சிவபெருமான். அப்படியே முன்னை வினை இரண்டும் வேறுத்து முன்னின்றான், பின்னை பிறப்பருக்கும் பேராளன் தென்னண்ணன் பெருந்துறையில் மேய பெருங்குரணையாளன் வரும் துயரம் தீர்க்கும் மருந்து அப்படின்னு கொடுத்து, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நடக்கும்போது நமக்கு இருவினை ஒப்பு மலபரிபாகம் இதெல்லாம் நமக்கெல்லாம் நடக்கும். அதை அணிவாதிகளே சொல்றார், உனக்கில்லாதோர் வித்துமையில் விளையாமல் என் வினை ஒத்தபின். திருப்பி நான் பிறக்காம இருக்கணும்பா. அதனால நெல்லை வறுத்து இந்த நெல் பூரி எடுத்து ஹோமம் பண்ணி பூஜை பண்ணுவோம். சுவாமிக்கு நேரத்தில் அதுதான். இது எதுக்காதுன்னா, நெல்லை வறுத்தாச்சுன்னா திருப்பி முளைக்காது நெல். லாஜபுஷ்பம்னு பேரு. நாங்க ஆகமத்துல அதுதான் நிறைய இடத்துல சுவாமி கொடுத்துருப்பாரு. லாஜபுஷ்பம் பேரு. நெல்லை வறுத்து அதுல இருந்து பொறி எடுத்து ஹோமமோ பூஜையை பண்றது. அப்படியே நமக்கு இந்த ஜென்மாலே நம்மளை வறுத்தெடுத்து பிறக்காம இருக்க அருள் புரி. ஆகவே தாய் மனிதாய அணைய இடத்துல தாயிற் சிறந்து தயாவான தத்துவனே பால் நினைந்து விட்டும் தாயினும் சால பெருந்து, இப்படியெல்லாம் நீங்களாம் பாடிருப்பீங்க. அப்படி ஏன் அப்படி தாய்க்கு சிறந்த, தாய்க்கு மேல சிறந்தது ஒண்ணு உண்டா அப்படின்னா சுவாமி உண்டு அப்படின்னு மனிதாச்சாரியரே சொல்றார். ஆசிரியர் உரையாசிரியர் எப்படி எழுதுறாங்கன்னா, அதுல நிறைய பேர் திருவாய் உரை எழுதும் போது தாய் இந்த பிறப்புலதான் தாய் பால் நினைந்தோட்டும் தாயிடம் சால பறிந்து. குழந்தை அழியும்போது தாய்க்கு தெரியும், உடனே பால் கொடுத்துருவா. அழுதாலும் பால் கொடுக்காத தாய் இருக்கு, டிவி பார்த்துட்டு இருக்க தாய். பாலே கொடுக்காம புட்டி பால் வாங்க தாய் இந்த உலகத்துல இருக்கா இல்லையா? ஆனா சுவாமி அப்படி இல்லை, பால் நினைந்தோட்டும் தாயினும் சால பறிந்துகிறார். ஏன்னா இந்த தாயினால பால் தர முடியல சுவாமி ஏதோ அனுகிரகம் பண்ணுவாராம். அப்படிதானே கொடுத்தாரு திருப்பல்லாண்டு. பாலுக்கு பாலகன் வேண்டி எழுத பார்க்கடல் இந்த பிரான். குழந்தை பால் வேண்டி எழுதினோடனே பார்க்கடலை கொடுத்துட்டாரு சுவாமி. இந்த பிறப்புக்கு இந்த தாய், போன பிறப்புக்கு எந்த தாயும் தெரியாது. ஆனா நான் எடுக்கக்கூடிய பிறப்பெல்லாம் சுவாமி நமக்கு தாயாக இருந்து அருள் புரிந்து நம்மை பக்குவப்படுத்துகிறார் அப்படின்னு திருவாசகம் சொல்றது. உபமன்ய மகிழ்ச்சி அவருடைய பிள்ளைக்கு பாலுக்கு பாலகன் வேண்டிய பார்க்கடல் இருந்தார் அப்படின்னு திருப்பல்லாண்டு. இப்படியாக நமக்கு திருவாதிரத்துல வினைய பத்தி இவ்வளவு விஷயத்த பேசுறார். நேரம் இல்லாதனால இந்த வினையெல்லாம் போக்கக்கூடியதான மருந்து எது அப்படின்னா சோறுமான் ஒருவரே சிவபக்தி ஒண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் எல்லா விதமான க்ஷேமமும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அடுத்ததாக கோயில் மூத்த திருப்பதிகம்
போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே புலங்கத பூங்கழற்கு இனிதுணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரோ எழில்நடு கொண்டனில் திருவடி சேற்றிதழ் கமலங்கள் மலரும் வயல் சோழ் திருப்பெருந்துறையோரை சிவபெருமானி கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எங்கரோடாய் புவனையில் போய் பிறவாமையும் நாம் போகின்றோமே இந்த பூமி சிவனுய கொள்கின்ற நோக்கி திருப்பெருந்துறை உரைவாய் திருவாளம் அவன் பேதமோ மலரவோ நின்னலந்தமை கருணையும் நீயோம் அவனியை போகமை ஆட்கொள்ள வல்லாய் ஆழமுதே பள்ளி எழுந்தருளாய். திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்துல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, திருமாலும் பிரம்மாவும் இங்கே வந்து பிறக்கணும் திருப்பெருந்துறை சிவபானை வழிபட வேண்டும் என்று நினைத்தார்கள்னா, அப்ப திருப்பெருந்துறை எவ்வளவு பெரிய கஷேத்திரம், எவ்வளவு உயர்வுற்றது. அதை தொடர்ந்து கோயில் மூத்த திருப்பதிகம். அப்படியா? இசைய நோகின மலர் திருமுகத்தில் கருணையின் சூரிய நயன கரிமலர் மலர் திருப்பெருந்துறை சிவபெருமானே கோவில பூங்கோயில் கோவில கோழி ஒரு சங்கம் ஓவில தாரகை ஒளி ஒளி உலகத்து ஒரு பழுகற்கு தேவர்கள் தாயினை காட்டாய் திருப்பெருந்துறை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எம்பெருமான் பள்ளி இன்னிசை வேளர் யாழினொரு பால் இளம்பினொரு பால் துண்ணிய பிணை மலர் கையினொரு பால் செல்லியலஞ்சலி ஒரு பால் திருப்பெருந்துறை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொரு எம்பெருமான் எழுந்தருளாயே. பூதங்கள் தோறும்
அறியோம் உன்னை கண்டறிவாரை சீடங்கொள்வயத்தீரே பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஆண்டோம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் உணரும் அவர் பலரும் மைப்பொரு கண்மையர் மாடலில் வணங்குகின்றார் செப்போர்காலங்கள் மலரும் தம்பயல் சூழ் திருப்பெரும்புரை சிவபெருமான் இப்பெருமை ஆடலும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய சுவையன அமுதன அறிதற்கு அருகன அமரரும் அறியார் மதுவன போலி உத்தர கோஷமங்கை உள்ளாக்கி எதியவை பொலிவானும் எம்பெருமான் பள்ளி முந்திய முதல் இறுதியுமானாய் மூவரும் அறிந்த யாவமன்றறியார் வந்தனை வீரதில்லார் நீயும் விளறியார் பழங்குடிய பரனே செந்தழல் பூலை மேலும் காட்டி திருப்பெரும் தோழை கோயிலும் காட்டி அந்தனாக காட்டி வந்தாய் ஆனந்த பள்ளி எழுந்தருளாய் விண்ணகத்தேவம் பொருளே தொழுபடியோங்கள் மன்னகத்து வந்து வாழ்ந்திரு பெருந்துரையா வழியடியோ கண்ணகத்து நின்று கழிதருத்து கடலம்பு விரும்பொழியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் புவனில் போய் நாமாமையில் நாள் நாம் போகின்றோம் அவமே இந்த பூமி சிவனிய கொள்கின்ற ஆரென்ற நோக்கி திருப்பெருந்துரை உரைவாய் திருமாலா அவன் திருப்பெய்தவும் அலரவனாசை படவும் அலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனில் பூடு ஆகொள்ளவந்தாய் ஆரமுது பள்ளி எழுந்தருளாய் திருச்சிற்றம்பலம் சிவகாம் சமேதஸ்ய ஆனந்த ராஜமூர்த்தே நமः யோகாம்பிகா சமேதஸ்ய ஆத்மநாத சுவாமினே நமः ஸ்ரீ மாணிக்க வாசக சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம் நால்வர் பொற்பாதம் திருவடிகளே சரணம் சரணம். அடுத்ததாக கோயில் மூத்த திருப்பதிகம் பிள்ளையில் அருளியது. உடையாளுந்தன் நடுவிற்கும் உடையாள்
நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதனால் அடியேன் அடியா நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து எம்முடிய முதலே எல் கருத்து முடியும் வண்ணோ முன்னின்றாண்டாய் என்னை முன்னோ யானும் அதுவே முயல் ஒற்று பின்னின்றேவன் செய்கின்றேன் பிறப்பொல் தொழுந்தேன் பெருமாளே என்னென்றே வழிபத நின்றே போந்திடையும் நாடினார் ஒன்னென்றோ பொன்னம்பலத்தோ துவந்தாலும் உகந்தானே அன்புடை அடிமைக்கு ஒரு உள்ள துணவிலிய சகந்தானிய உலகிட்டார் தக்கமானோ மகதான் செய்து வழி வந்தார் வாழ முகந்தான் பொன்னம்பலத்தை முழு முதலே ஐம்புலகம் மூவர்க்கும் வழிமுதலே பொழுமைக்கு எழுமுதலே தந்திருக்க அருமதுவே செய்யும் பொன்னம்பலத்தரை அரசே பொன்னம்பலத்தாடும் அமுது நோக்கி கரி சிறப்ப காட்சி உடுத்து மடியேற்பார் பாருன்னை போல பேசாதிருந்தான் ஏசாடிப்போல் என்னை உணர்ந்து அறியான் என்று பேசாடிப்ப யான் தானோ பேசாடிப்பேன் பேசாதேச சோதிருக்கும் திருவோலக்கும் சேமிக்க ஈசா பொன்னம்பலத்தாடும் எந்தாயினிதானிரதாயே இறங்கும் நமக்கு அம்பல கூத்தல் என்று மாந்திருப்பேனை அழுகத்தை தாண்டாய் ஆழ்வாரில் மாறாவேனோ நெருங்கும் அறியாதகம் நீயோ நின்று மருந்து வாழ்ந்து மயங்கள் வாழு அருளாய் எழுந்தால் அடியேனை அஞ்செழுந்தாடிந்து பொருளாய் என்னை புகழ்ந்தாண்ட பொண்ணு பொன்னம்பல பூதா மறுவாழ் மனத்தோடு அறிந்து வாழ்ந்து வாழ்கின்றான் கூட்டம் காட்டாயே செத்து போனான் சிறியாரோ சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு திருவாதை விரிப்பாது திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடோ தலைவாய் என்பார் அவன் முன்னே நரிப்பாயே இருப்பேனோ நம்பி நல்லாயே நல்வாழியா நமக்கென்றும் நாமம் பிறகு நயனி மல்லாய் வணங்க மனத்தால் நினைந்துருகி பல்லால் என்னை பாவித்து பழனி பொன்னம்பலம் என்று உள்வானிற்கும் உயிர்கி அருளாய் என்னை உடைய
கிறங்கி அருள்வாய் என்னை உடையானே. மணிவாசக பெருமாள் 7 பாடல்கள் பாடி அற்புத ஸ்தலம். திருக்கழுகுன்றத்துல என்ன சிறப்புனா 4 பாடல் பெற்ற அற்புத ஸ்தலம். 4 மலைகளை வேதங்களாக 4 வேதங்களே 4 மலைகளாக இருந்து வழிபட்ட அற்புதமான கஷேத்திரம். அன்னைநாதர் பாடியிருக்கார். உதய சாமிநாதே தன் இறுதி காலத்திலே கோடி சிவநாபம் செய்து முக்தி அடைந்த அற்புதமான சிவஸ்தலம் திருக்கழுகுன்றம் என்று பல பேருக்கு தெரியாது. அதனால ரொம்ப உயர்வான கஷேத்திரம். அங்கதான் சுவாமி இந்த 7 பாட்டு ரொம்ப விசேஷமான பாட்டு. அதுல ஒரு இடத்துல சொல்றார், கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே. கணக்கிலான்னாக்க எவ்வளவு காட்டினார் தெரியாதான். அங்க முருகப்பெருமான சொல்வார் வெகு கோடி அப்படின்னு. அதுக்கு மேல இங்கிலீஷ் மேக்ஸ் படிச்சவங்களுக்கு இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டினா முடிவில்லாத. இந்த 8 போட்ட பாருங்க இப்படி இருக்கும், இப்படி திருப்பி போட்டா அது எப்படி போகுது எப்படி வர்றது தெரியாது. அதனால அந்த அற்புதத்தை ஓதுவாரையார்கள் நமக்கு மிக பிணக்கிலாத பெருந்துரை பெருமா உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கிலாதது இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான் உனக்கிலாததோ வித்துமேல் விளையாமல் என் வினை ஒத்தவில் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. பிட்டு நேர்வடமண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே சட்டம் நேர்வட வந்திலாத சழக்கனே முனை சாந்திலே சிட்டனே சிவலோகனே சிறுநாயினும் கடையாய என் கட்டளையினையும் மாட்கொள்வான் வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே. மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கடுத்த பெருந்துரை பிளங்கினேன் புனைக்கேடனேன் இனிமேல் விடைவது அறிந்திலேன். இலங்குகின்ற நின் சேவடிகள் 2 வைப்பிடம் இல்லே கலங்கினேன் கலங்காவளே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. நீங்க பாடு. நான் உனதாதோர் நாணம் எய்தி நடுக்கடலுள் அழுந்தினாய் நான் பேணொனாக பெருந்துரை பெருந்தோணி பற்றி உகைத்தலும் காணும் திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. கோலமே நீ வராகமே குணமாம் பெருந்துரை கொண்டலே சீலம் ஏதும் அறிந்திலாதே சிந்தை வைத்த சிகாமணி ஞானமே கரியாக நான் உனை நச்சி நச்சிட வந்திடும் காலமே உனை நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. வேதம் இல்லதோர் கற்பழித்த பெருந்துரை பெருவெள்ளமே ஏதமே பல பேச நீயனை ஏதிலார் முனம் என் செய்தாய் சாதல் சாதல் கொல்லாமை ஆற்ற தனிச்சரன் சரணாமென காதலால் உனை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே.
இயக்கிமார் 64 வரை என் குணம் செய்த ஈசனே மயக்கம் மாயதோர் மும்மலப்பழ வல்வினைக்குள்ளழுந்தவும் துயக்கருத்து என ஆண்டு கொண்டு நின் தூய்மலர் கழல் தந்தனை கயக்க வைத்து அடியார் முனே வந்து காட்டினாய் கழல் குன்றிலே. அடுத்த தலைப்பு பிடித்த பத்து. 10 பத்தாக பாடி இருக்கிறார் பணிவாச பண்டிகை. அதுல அவரை நாம எப்படி பிடிக்கணும்னு சொல்லி கொடுக்கறத 10ஆக இதை பாடி சிவபெருமானு எப்படி எல்லாம் பாடினா எப்படி அவரை பிடிக்கலாம், அதுதான் பிடித்த 10. நாம போன கிட்ட போனாதான் அவர் நம்ம பிடிப்பார் அப்படின்னு நாம இது நாவகமா தெரிஞ்சுக்கணும். ஓடுகிறது பிடித்த 10. கரசே ஒளிவர நிறைந்த யோகமே பூத்த என் தனக்கு பம்பென பழுத்து என் குடிமுழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொருள் துணிவே சீருடை கழலே செல்வமே சிவபெருமானே என் பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வது இனியே விடைவிடாது வந்த விண்ணவர் கோவே பிணையுடைய பொருளே விடைவிடாத நீயே மோதலமல்லாய் முழு குழம்பையில் கிடந்து காதினையாட கடவுளே கருணைமா மடலே இறைவிடாதுன்னை சிக்கன பிடித்து அம்மையே அப்பா ஒப்பிலாமணிய அன்பு நிலைத்த ஆழமுதே பொய்மையை பெருகி பொழுதினை சோழக்கும் பொழுத்தலை போல தனக்கு செம்மையான சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே எம்மையே உன்னை சிக்கன பிடித்து எங்கெழுந்தருளுவது நீயே. அருளுரை சூடரே அறிந்ததோ கனியே பொருளுடை கண்ணையே புகழ்ச்சியின் கடந்த போகி யோகத்தின் பொடியே தேடினார் சிந்தைகள் புகுந்த செல்வமே சிவபெருமானே இருளிடத்துள்ளை சிக்கன பிடித்து எங்கெழுந்தருளுவது நீயே. ஒப்புணக்கில்லா ஒருவனே அடிய உள்ளத்தில் ஒழுகின்ற ஒளியே மெய்பதம் அறியா விரும்பியேற்கு விரும்பியதோ அன்பே செப்புறக்கரிய செழுஞ்சுடர் மோதி சிவபெருமானே துணை சிக்கன பிடித்து எங்கெழுந்தருளுவது நீயே. அருடைய மனமே கோயிலே அளவிலா ஆனந்தம் அருளி பிறவி வேறறுத்து எண்ணியுள்ளான பிரியலா பெரியம் பொருளே பிறவியை கண்ட காட்டிலே அடிய செல்வமே சிவபெருமானே
இரவிலே உன்னை சிக்கன பிடித்து எங்கள் அந்தரோடுவது இனியே வாசவினருக்கும் பழம்பொருள் தன்னை பத்து மாறடியற்கு அருளி ஊசனை ஊகந்து சிந்தையில் புகுந்து ஊழல் காட்டிய பொருளே தேசுவை விளக்கே செல்லும் சுடர் மூட்டி செல்வமே சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கன பிடித்து எங்கிருந்தருளுவது இனியே அத்தனை அண்டமாய் நின்ற ஆதியாதும் ஏறில்லா சித்தனே பக்தர் சிக்கன பிடித்த செல்வமே சிவபெருமானே இத்தனை எல்லாம் உயிருமாய் தழைத்து பிழைத்தவை அல்லையாய் நிற்கும் எத்தனை உண்மை சிக்கன பிடித்தேன் எங்களுவது பாலினை தோட்டோ தாயினும் பருந்தினை பாவிய ஊரினை உருக்கே ஒளி பெருக்கே உலகிலானந்தமாய தேனினை சொல்ந்த புறம் தீர்ந்த செல்வதன் சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்த புன்முடாயாக்கை புரை கனிய பொங்கலும் கோயில பொருள் மழக்கம் ஜோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்த இந்த பாட்டுல ஒரு பெரிய விசேஷம். மணிகண்ட ஐயா சொன்ன மாதிரி இந்த பிறப்பு ஏற்போனதான் இங்க சொல்ற பிஞகா பெரிய என் பெருமானே. விஞ்ஞான பத்தி டிஜிட்டல் எடுத்து பாருங்க. இறைவனே முழுமுதற் கடவுள். மற்ற மதத்துல சொல்றான் பாருங்க, இறைவனே மிகப்பெரியவன். அது மாதிரி இந்த இறைவனாகிய சிவபெருமான் தான் உலகத்திலே மிகப்பெரியவன். இதை நான் அவர் மட்டும் சொல்ல, சுந்தரர் சொல்லியிருக்கார், பிஞக பித்தனை பிறப்பில்லையே. அதனால மறுபடியும் ஒரு பிறக்காத ஒரு ஜென்மா வேணும்னா இந்த பிஞக பித்தனை பிறப்பில்லை நாம் பாராட்டி தினம்துணை இதை பாராயணம் பண்ணி ஆத்துல இதோடு இல்லாம அடுத்ததாக திருப்படை எழுச்சி, திருப்படை ஆட்சி, திருப்படை ஆட்சி இப்போது பாராயணம் செய்யப்படுகிறது. பிள்ளையில் அருள்வது கண்கள் இரண்டும் அவன்கள் கண்டு கழிப்பன ஆகாதே. காரிகள் யார்களிடம் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படமாகாதே. மண்கள் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதே. மாயடியாமன பாதம் இரண்டும் வணங்குமாகாதே. பாடலுராணி பயமாகாது. பாண்டினன் நானுடையான் படையாற்றுகள் பாடலுமாகாது. விண்களி கூறுவதும் வந்து வெளிப்படுமாகாது. மீன்வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படுமாயிடு. ஒன்பதை வீசி
வந்து வெளிப்படுமாயிடுவே வெளிப்படுமாயிடுவே ஒன்றினொடொன்றும் உடைந்தும் ஒரு பருமாகாதே உன்னடியாரடியோமென உய்ந்தனாகாதே தன்றை நினைந்தெழுதாயன வந்த தனக்கது ஆகாதே காரணமாகும் வராதி குணங்கள் கருத்துருமாகாதே நன்றது தீது வந்த நடுக்கம் நடந்தனாகாதே நாமும் நாமடியாருடைய செல நன்னதுமாகாது என்றும் நண்பு நிறைந்த பராமுடைதுவதாகாதே ஏருடையானென யாருடை நாயகன் என்னுடைய வந்த விகாரம் ஏருடையான் என்னை வந்த விகார குணங்கள் பறிந்திடுமாகாது பாவனையாக கருத்தில் வந்த பராமுடாகாது அந்த விகார அறிந்த முனம்படுமாகாது ஆதிமுதல் பரமாக பரஞ்சுடர் அண்ணுவராகாது செல்லுவாய் மடவாரிதரானவை சென்றிடுமாகாது சேதனங்கள் அவன் திருவேணி திருளைப்படாகாது இந்திர ஞான இடப்பிறவி துயரேதுவலாகாது என்னுடைய நாயகன் ஆகிய தேசன் எதிர்ப்படுமாயிடிலே என்னுடைய நாயகனாகிய ஈசன் எதிர்ப்படுமாயிடிலே என்னடியார் முடலாக மலைக்குறும் என்புறமாகாதே எல்லையில் மாகரனை கடலென்று நாடலுமாகாதே நன்மணிதார முழங்கிய நுள்ளொரு நன்னுவதாகாதே நாடனின் திருநேற்றுரை நெய்தலும் நன்னுவதாகாதே மன்னிய அன்படு முந்துளவை குவதாகாதே மாமரையும் மணியாமலர் பாதம் வணங்குவமாகாதே இன்றைய செங்கர நீர் மலரின் தலையெய்துவதாகாதே என்னை உடை பெருமானருளீசன் எழுந்தருட பெரிலே என்னுடைய மானருளீசன் எழுந்தருட பெரிலே மண்ணில் வாழை மணித்து வகுத்த மயக்குறமாகாதே வானவரும் மரியா மலர் பாடம் வணங்குவதாகாதே கண்ணில் காலம் அழைத்திடும் வந்த கலத்துருமாகாதே காதல் செய்யும் அடியார் மனம் என்று கழித்திடுமாகாதே பெண்ணழியான் என நாம் என வந்த பிறக்கருமாகாதே பேரறியாத அநேக பவங்கள் பேசனாகாதே என்னிலாகிய சித்திகள் வந்தனை எழுதுவதாகாதே என்னை உடை பெருமானருளீசன் எழுந்தருள பெரியே என்னுடைய பெருமானருளீசன் எழுந்தருள பெரியே பொன்னியலம் திருவேணிவ நீர் பொழிந்திடுமாவாடு பூமலர் மாதவன் கைகள் புரிந்து பொழிந்திடுமாவாடு மின்னிய நொன்னிடையார்கள் கருத்து வெளிப்படுமாகாது வீணை
முழன்றிடும் ஓசையில் இன்பம் மிகுந்திடுமாகாதே தன்னடியாரடி என் தலை மீது தலைப்பனாகாதே காணொலியோடனே உயர்ந்து தலைப்படுமாகாதே தானியமெங்கும் நிறைந்து நிதாக இயம்பிடுமாகாதே என்னை உன்னாருடைய ஈசனத்தன் எழுந்தருள பெரியே என்னை உன்னாருடைய ஈசனத்தன் எழுந்தருள பெரியே சொல்லியலாத கோமணி ஓசை சுவையமாகாதே துன்னரையுள்ளும் மண்ணிய ஜோதி தொடர்ந்திடுமாகாதே பள்ளிய பாய மரப்பர வந்த பராபரமாகாதே பண்டறியாத பரானுபவங்கள் பரந்திடுமாகாதே வெள்ளைய நன்னுதலார் மயலென்று விளைந்திடுமாகாதே விண்ணவரும் அறியாத விழப்பொருள் பொருளாகாதே எல்லையில்லாத நயன் குணமானவை எய்திடுமாகாதே எந்த சிராமணி எங்களையான எழுந்தருள பெரியே எந்த சிராமணி எங்களையான எழுந்தருள பெரியே சங்கு திரண்டு முரண்டு ஓசை தலைப்பனாகாதே சாதுவிராத குணங்கள் நம்மோடு சரித்திடுமாகாதே அங்கிடு நன்று அடங்கிடுமாகாதே ஆசையெல்லாம் அடியார் அறியோமெனும் அத்தனையாகாதே செங்கையல் உன் கண் மடந்தய சிந்தை திளைப்பனாகாதே சீரடியாக சிவானுபவங்கள் தெரிந்திடுமாகாதே எங்கு நிறைந்த முதல் பரஞ்சுடரேகுவராகாதே ஏறியாமலையோ நினையாத எழுந்தருள பெரிதே ஈரறியாமலையோ நினையாத எழுந்தருள பெரிதே அடுத்த தலைப்பு அருள் பத்து திருப்பெருந்துறையிலே அருளியது இப்போது சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. சோதி சுடரே சூழொளி விளக்கே சுரிகுழப்பனை மொழி மடந்து பாதியே பரணே பால்கொள் வெண்ணீற்றாய் பங்கயத்து அயலும் மாலறியா நீதியே செல்வத்திருப்பெருந்துறையில் நிறைமலர் குறுந்த மேவியசி ஆதியே அடியே ஆதரித்து அழைத்தால் அதந்தே என்று அருளாயே நிறுத்த நினிமலா நீரணி நெற்றி கண்ணனி விண்ணொழுபிரானே ஒரு தனி ஒன்றை ஓரமிட்டலறி உலகம் தேடியும் காணே திருத்தமம் பொழிலை திருப்பெருந்துறையில் செழுமலர் பொருந்தம் மேவிய சீர் அறுத்தறி அடியே ஆளறி தழைத்தாள் அறந்துரையந்து அருளாயே எங்கள் நாயகனே என்னுய தலைவா ஏலவா குழலி மாறுவர் தங்கள் நாயகனே தக்கன காமன் செங்கல் நாயகனே திருப்பெருந்துறை மேவிய சீர் அந்த நாடியே
கமலனும் முகனும் கார்முதில் நிறத்து கண்ணனும் நன்னுதல் கரிய விமலனை எமக்கு வெளிப்பட என்ன வெளிப்பட்ட திருப்பெருந்துறையில் செய்யுமலர் கொடுத்தம் மேவிய சீர் அருளாயே திருகுழல் மடந்தை துணைமலை கண்கள் பொழுதலில் புள்ளிரண்டு பொங்குழி தங்கு செடிகொள்வான் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செய்யுமலர் கொடுத்தம் மேவிய சீர் அடியே நாகரி தழைத்தால் அதன் அருளாயே தொடுப்பனை தூயாய் தூய வண்ணத்து ஒப்பது உன்னை உள்வோர் மனத்தில் ஒரு சுவை அடிக்கும் செப்பமரசு திருப்பெருந்துறையில் செய்யுமலர் கொடுத்தம் மேலிய சீர் அப்பது அடியே நாகரி தழைத்தால் அதன் அருளாயே மேவல புறங்கள் கையிலே காதலை காய்ந்த கருந்தளப்பிடம் பண்ண செய்ய செல்வ திருப்பெருந்துறையில் செய்யுமலர் கொடுத்தம் மேவிய சீர் அடியே நாகரி தழைத்தால் அதன் அருளாயே முத்தன முதல்வா முக்கண முனிவா மொட்டர மலர் பறித்திறங்கி பக்தியிழந்து தமக்கு பரவதி கொடுத்து அருள் செய்யும் சித்தனை செல்வ திருப்பெருந்துறையில் செல்லுமலர் கொடுத்தம் மேவிய சீர் அத்தனை அடியே நாகரி தழைத்தால் அருளாயே மருளனை மனத்தை மழக்கர நோக்கி மறுமையும் நிம்மையும் கெடுத்து பொருளை புரிதா பொங்குவளரவம் கங்கை தங்கு செஞ்சடையாய் பெருளும் மறைச்சு திருப்பெருந்துறையில் செல்லுமலர் கொடுத்தம் மேவிய சீர் அருளனை அடியே நாகரி தழைத்தால் அதன் துவையாங்க அருளாயே திரும்புவார் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செய்யுமலர் கொடுத்தம் மேவிய சீர் இருந்துவாள் என்னை நினைத்து என்னுடைய அருந்தவாடு ஆதரி தழைத்தால் அலைகடலுள் புகுந்தெறிது காண் போதராயன்று அருளாயே பொருந்தவா கையை புகுந்தெறிது காண் போதராயன்று அருளாயே. திருச்சிற்றம்பலம். சிவகாம சமேதஸ்ய ஆனந்த நடராஜமூர்த்தி நமः. யோகாம்பிகா சமேதஸ்ய ஆத்மநாத சுவாமினே நமः. ஸ்ரீ மாணிக்க வாசகர் திருவடிகளே சரணம் சரணம். அடுத்த தலைப்பு ஆனந்த மாலை. இது படிச்சாலே நிறைய ஆனந்தம் வரும். சுவாமி நிறைய குதிரை பரியாக்கி அந்த விஷயத்தெல்லாம் அந்த கடைசி பாட்டுல சொல்றார். ஆனந்த மாலை. மின்னேரனைய பூங்கழல்கள் அடைந்தார் கடந்தார் வியனுலகம் பொன்னேரனைய மலர் கொண்டு போற்றானின்றார் அமரரெல்லாம் கண்ணீரனைய மனக்கடையாய் கழிப்புண்டு அவலக் கடல் வீழ்ந்த எந்நேரனை இனி உன்னை கூடும் வண்ணம் இயம்பாயே என்னாலறியா பசந்தந்தாய் யானறியாதே கெட்டேன் உன்னாதொருதும் குறைவில்லை உடையாய் அடிமைக்காரந்தே
அந்நாள் உன்னை பணிந்தேத்தோ பழையாரோடும் கூட என் நாயகமே பிற்பட்டிங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே சீனமின்றி நோந்தேங்கே செறிவேயந்தி அறிவேந்தே தோலின் பாவை பூத்தாட்டாய் சுழந்தே விழுந்து கிடப்பேனை மாலன் காட்டி வழிகாட்டே வாழ உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை கொடியேனென்றோ கூடுவனே கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் கேடிலாய் பழி கொண்டாய் படுவேன் படுவது எல்லாம் நான் பட்டால் பின்னை பயனில்லை. கடைசியாக பதிகம் பாடியவுடன் சுவாமிக்கு தீபாராதனை, எல்லாருக்கும் அன்னதான பிரசாதம் அவர் கோசாலையில அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால எல்லாரும் பிரசாதத்தை பெற்று சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அச்சோப்பதிகம் பாடி முடித்தவுடன் சிட்லப்பாக்கம் திருவீதிமலை சிவாச்சாரிய அவர்கள் ஆசிரியரை வழங்குவார்கள். இந்த அச்சோப்பதிகம் சுருக்கமான ஒரு விளக்கம். ஞானம்னா நம்ம முன்னாடி பேசணும், வினையை பத்தி பேசணும், எல்லாரும் தெரிஞ்சுட்டீங்க. திருவாதிகத்துல எங்க தொட்டாலும் திதிக்கும். அதான் தேன், திருவாதிகம் என்னும் தேன்பர். தேனுடைய தன்மை எப்படின்னா தேனும் கிடையாது, தேன் உள்ள இருக்க பொருளையும் கிடையாது. எப்படி? தேனும் நல்ல தேனை 51 இடத்துல தேன் தேன் சொல்றாராம். தேனுடைய தன்மை எப்படின்னா தன்னுடைய தானும் கிடையாது, தன் சார்ந்த பொருளையும் கிடையாது. அது போல திருவாதிகத்தை எடுத்து தொடர்புட எந்த பாட்டை எடுத்தாலும் திதிக்கும், இன்பமா இருக்கும், உருக்கும், ஊனை உருக்கும், உள்ளொழிப்பு இருக்கும். அது படிச்சு பக்தி வரலன்னா எது படிச்சாலும் பக்தி வராது. அது கேட்டு நமக்கு ஆனந்தம் வரல, சுவாமிகிட்ட ஒரு கண்ணில் ஆனந்த கண்ணீர் வரலன்னா எதை கேட்டாலும் வராது. ஒரு வேலையா பாடும்போது உருக்குதா இல்லையா? பக்தி இல்லாதவாறு கேட்கவே இல்லைன்னாலும் யாரும் தேவாரம் பிடிக்கவா பிடிச்சு போயிடும். அதனாலதான் அவ்வளவு பேர் உட்காந்துருக்கேன். அவர்கிட்ட 7 இடத்துல பாட சொல்றார். இந்த வயசுல 7 இடத்துல பாட சொல்லி ஒரே ஆசிரியர் அவர் தான் தேவாரத்துல. நம்ம எப்படி இருக்கணும், நம்மளுடைய வினை என்ன பண்ணோம், வினை எப்படி போகுங்கிறது சுருக்கமாக இந்த ஒரே பாடல்ல சொல்ற. முக்தி நெறி அறியாத முற்கரோடு நிகழ்வேனை. முக்தி நெறி முக்திக்கு வழி என்ன அப்படின்னு நம் தேடி போக வேண்டும். அந்த முக்தி நெறி அறியாத நண்பரோட நீ சேராத. ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கணுமா? சத்சங்கத்து ரத்சங்கத்துவம். அதான் நல்லாரோடு கூட்டு கண்டாய்ப்பார். நல்லவரோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். முக்திநெறி அறியக்கூடியதான நண்பர்களோடு நம்ம சேரணும். மூர்க்கரோட நிகழ்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினையில் பாரம் பண்ணணும். பக்தி நெறி என்னங்கிறது நமக்கு தெரியணும். பக்தியை பத்தி தெரிஞ்சுக்கணும். பக்தியால சுவாமியை பூஜை பண்ணணும். அப்படி பூஜை பண்ணா பழவினைகள் பாரம் பண்ணணும். நம்மளுடைய வினைகள் எல்லாம், பழமையான வினைகள் எல்லாம் போகும். பாரம் பண்ணம் சித்தவல்லம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட. சித்தவல்லம்னா ஆணவ மனம், சித்தமே அறிவு. நான்கிற அந்த ஆணவ மலம் தன்மையை குறைந்து சிவமாக்கி இணையாண்ட. நாங்கெல்லாம் சுவாமியை பூஜை பண்ற போது பூத சோதனம்னு ஒரு கிரியை பண்ணுவோம். அண்ணா நீங்க முன்னேறி இருந்தா தானே எனக்கு தானே இருக்கும். பிராரப்தம் தேகமேவோக்தம் தேக பிராரப்த மேலகி தேக பிராரப்த சம்யோகாது பூதசுத்திரு தினே தினேன்னு ஆகம வாக்கியம். இந்த பிராரப்த கர்மாவால உடம்பு கிடைக்குது. உடம்பு எப்படி நமக்கு வருதுன்னா பிராரப்த கர்மாவால இந்த உடம்பு வருது. இந்த பிராரப்த கர்மா தோஷம் போகிறதுக்காக நிச்சயமாக பூத சோதனம் என்று சொல்லக்கூடிய கிரியை பண்ணி சிவமாக்கி நாங்க திருப்பி கோவில போய் சிவ பூஜை பண்ணணும். நாங்க சிவமா இங்க உள்ளே உள் பூஜை பண்ணிட்டு அகப்பூஜை பண்ணிட்டு புற பூஜைக்கு போறோம். அதை இங்க தெரியப்படுத்துற. சிவமாக்கி இணையாண்ட அத்தன் என கருடுவதாறு ஆர்தருவார் அச்சோவே. கடைசி பாடல்ல என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, செம்மனலும் அறியாறு சிதறோடு தெரியவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாகி முதல்வன் நான். இந்த 3 மலத்தை பத்தி தான் சொல்றார். நம்மையும் போர் பொருளாக்கி நாய் சிறகை ஏற்றி வைத்து அம்மை எனக்கு அருள்வாரு ஆர்பெறுவார் அச்சோரே. அவரே தன்னை நாயின்னு கூப்பிடுறான்னா நம்ம ஏமாத்துறோம்.
என்னைய வந்து கடைப்பட்ட நாயகனே அப்படின்னு நம்ம என்ன எந்த பிறப்புன்னு அந்த மாதிரி அது மாதிரிதான் அப்படின்னா ஆணவ அம்மாளுக்கு சுத்தமா போனோம். நாங்க ஆம்பை சாமிகிட்ட துண்டை கட்டிட்டு கையை கட்டின்னு நிக்கணும் கோவில்ல. நான் பண்ணேன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஞானபால விஷயத்தை அப்படியே இங்க கொட்டி இருக்கார் திருவாதகத்துல மணிவாதக சுவாமிகள். நாமெல்லாம் இதை பாடி பயன்பெற்று வீரமாக திருச்சிற்றம்பலம். மூர்க்கரோடு முயல் வேனை முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல் வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாடும் சித்தமனம் அறிவித்து சிவமாகி எனையாண்ட அக்கணன கருணையோடு நெறியாத நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரவண்ணம் குறியொன்றும் இல்லாத கூத்த எனக்கு அறியவண்ணம் அருளியவாறு ஆதருவாரே பொய்யெல்லாம் நெறியது உணர்முலையார் போதத்து மையலுட கடவேனை மாடாமே காத்தருளி தையனிடம் கொண்டதுரா தங்களையே சேருவனா ஐயன அருளியவாறு ஆதருவார் அச்சோழி மண்ணடலில் பிறந்தேத்து மாண்டு விழ கரவேனை எண்ணமில்லா அன்பருளி எனையாண்டு என்னையுதான் சொன்னவனை அணிவித்து தூய்நெறியே சேருவனா அண்ணலுக்கு அருளியவாறு ஆதருவார் அச்சோழி பஞ்சாய அடிமரவார் தலை கண்ணால் இடப்பட்டு நெஞ்சாய விரகூர அருளேற்று நான் உடையானே அரியனை வருகிறது அஞ்சலென்று அருளியவாறு ஆதருவார் அச்சோழி உடற்பிறவி நீருந்து இணைவேக்கி கொண்டு உடலில் கோல்வடையார் போர்முறைமே வந்த மரத்து எனையாண்டு பரிசு மறுத்து அந்தவனுக்கு அருளியவாறு ஆதருவார் அச்சோழி தையலார் மையலிலே தாண்டு விழ கடவேனை கையவே கொடு கொண்டு பாதமெனோ தாழுமே உயிரினவே காட்டு விட்டு ஓந்தாரத்து உட்பொருளை ஐயனக்கு அருளியவாறு ஆதருவார் அச்சோழி சாரு பிறப்பெருடோ தரஞ்சுழியில் தரமாறி தாடலிட்டு அணிகளார் கலவியிலே விடுவேனை மாதூரே உடைய பிறா தங்களே சேரும் வண்ணம் ஆரியனுக்கு அருளியவாறு ஆதருவார் அச்சோழி செம்மை நலம் அறியாத சிலரும் திரிவேனை மும்மை மரும் அருமித்து முதலாய முதல்வருந்தான் நம்மையுமோ பொருளாக்கி நாள் சிவிகை ஏற்றுவிட்ட அம்மையனுக்கு அருளியவாறு ஆதருவார் அச்சோழி அம்மையனுக்கு அருளியவாறு
திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக திருவேலு மாமா அவர்கள் கல்யாண சிவாச்சாரிய ஒரு பயின்ற தர்மபுர சாலை, அதெல்லாம் பாடசாலை. இதனால அவருடைய வருகின்ற வாக்குகள் எல்லாம் நம்ம ஓதுவார அப்படித்தான் வர வாக்குன்ற எல்லாம் தர்ம நெறி பற்றியாவே இருக்கும். அதனால அதுக்கு பேரே தர்மபுரம், எல்லா தர்மத்தையும் சொல்ல வந்த புறம் அது. அவர்கள் நமக்கு இப்போது வழங்குவார்கள், ஆசீர்வாதம் செய்வார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. சென்னை எம்பதியிலே சிறப்பான ஒரு பகுதி என்று சொன்னால் இந்த மாம்பலம் என்று சொல்லக்கூடிய பகுதி. இந்த மேற்கு மாம்பலத்திலே சிறப்பாக அனைவரும் கிராமம், நகரம், பட்டணம் அனைத்தும் ஒரு இடத்திலேயே அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த மாம்பலத்தில் இருக்கக்கூடிய பகுதி என்று சொல்வார்கள் என்னுடைய குருநாதர். ஏன்னா இது கிராமத்துக்கு கிராமமாக இங்க கோசாலையை பார்த்த மாத்திரது உள்ள வந்த உடனே உங்களுக்கு எல்லாம் கிராம நினைப்பு தான் வரும், நகர நினைப்பே வராது. அந்த மாதிரி அப்பேற்பட்ட ஒரு உயர்வான இடம். சிறப்பாக இந்த பகுதியிலே, இந்த கோசாலையிலே இன்றைய தினம் நமது ஒரு வாழ்நாளிலே பொன்னாளாக இறைவன் தந்துள்ளான். அந்த வகையிலே இன்றைய தினம் மணிவாசக பெருமானுடைய குரு பூஜை விழா இறையருள் கூட்டியவாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சிறப்பாக இந்த குரு பூஜை விழாவை ஏற்பாடு செய்து நல்ல முறையிலே செய்து வரக்கூடிய நமது மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய சிவாகம் வித்யாபீடம் மற்றும் கோசாலை இப்பகுதி வாழ் மக்கள், இந்த சத்சங்கத்திலே கூடிய அனைவருடைய ஒத்துழைப்பு எல்லாம் ஒன்று சேர இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த மணிவாசகருடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜென்மா போராது என்று சொல்வார்கள் என்னுடைய குருநாதர். ஏன்னா இது பெரிய ஒரு ஞான பாடம். நம்ம அன்பிற்கு நிவர் மணிவாசகர் மணிகண்டன் நான் சொன்ன மாதிரி சரியாபாகத்தை கூட சொல்லிடலாம், கிரியாபாகத்தையும் சொல்லிடலாம், யோக பாகத்தை கூட நம்மளுடைய வாழ்நாளில் கொஞ்சம் சிரமப்பட்டா படிச்சிடலாம் பேர், சொல்றது கூட கொஞ்சம் கஷ்டம், படிக்கலாம் வேணா அப்படின்பேர். ஆனா ஞான பாகத்தை மட்டும் எத்தனை பிறவி எடுத்தாலும் மணிவாசகருடைய ஞான பாகத்தை மட்டும் பூர்த்தி பண்ணேன்னு சொல்ல முடியாது பேர். அவ்வளவு ஒரு உயர்வான ஒரு நிலை இந்த ஞானபாகத்திற்குரியது. இத பகவத்கீதையில ரொம்ப அழகா சொல்றாரு கிருஷ்ண கர்ஷ மகாத்மா. பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே. இந்த பிறவி ஒண்ணு இடையனா எத்தனை நான் பிறவி எடுக்கணும் எனக்கு தெரியாது அப்படிங்கிற. பகூனாம் ஜென்மனாமந்தே, அது முடிஞ்சாதான் அந்த ஞானவான்கிற கூடிய பதவியே கிடைக்குமா, அந்த பிறவியே கிடைக்குமா. அப்ப ஞானத்தினுடைய பிறவி எத்தனை பிறவிங்கிறத நம்ம சிந்தனை பண்ண முடியும். அப்பேற்பட்ட உயர்ந்தது. அது மாதிரி நம்ம ஆகமங்கள் வேதங்கள்லாம் என்ன சொல்றது, தர்மசாஸ்திரங்கள்லாம் முதல்ல சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய இடத்துல முதல்ல சாஸ்திரம் கோ பிராமணேபியா சுபமஸ்து நித்தியம் லோகாஹா சமஸ்தா சுகினோ பவந்து. இதுதான் பெரிய ரகசியம். இதனுடைய அர்த்தம் இன்னைக்கெல்லாம் சொல்லி முடியாது, ஒரு வரி சொன்னா போறோம். ராமாயணத்தை ஒரு வரியில சொல்லு அப்படிம்பார் ஆசிரியர். ராமன் பிறந்தான், ராவணன் முடிந்தான், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆனா இவன் பிறப்புக்கு என்ன காரணம், முடிஞ்சதுக்கு என்ன காரணங்கிறது ராமாயணத்தை படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். அது மாதிரி பசுவும் பிராமணனும் இருந்தா அது தேவலோகம்னு பேரு. கோ பிராமணேபியா சுபமஸ்து, இது ரெண்டும் இருந்தா தேவலோகம்னு பேரு. இப்ப இங்க நம்ம பசுமாடு இருக்காருன்னா நம்ம பேரு பழைய காலத்துல எல்லார் வீட்லயும் பசுமாடு இருந்தது ஒரு காலம். இப்ப எப்படி காலங்களுடைய ஒரு மாற்றங்கள்னால விஞ்ஞான வளர்ச்சியினால நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்னால இருக்கு. ஆனா இருக்கிற இடத்துல நம்ம கொண்டாடுறோம், அதுதான் முக்கியம். குழந்தையும் தெய்வம் கொண்டாடும் இடத்துல கொண்டாடுறோம் இல்லையா, அதுதான் நமக்கு பெரிவா கொடுத்த புண்ணியம். அதுதான் நினைக்கணும். இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கோம்னா இது நாம செய்த புண்ணியம் இல்லை, நம்ம முன்னோர்கள் செய்த தவப்பயன், அவர்கள் செய்த புண்ணியம். அப்பேற்பட்ட ஒரு கோசாலை. இதை பத்தி எல்லாம் சிறப்பா சொல்லிட்டா. துவக்கத்துல ரொம்ப அழகா சொன்னார் நம்முடைய கணவிதாசன், மணிகண்டன் நாம சொன்னார். அதாவது வைத்தியத்துல பலவிதமான முறைகள் இருந்தாலும் நோய் ஒண்ணுதான். ஆனா அந்த மருந்துகள்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கொடுப்பான். அது மாதிரி திருமறைகள்ல சொல்லக்கூடிய நிலைகள்ல வரும்பொழுது ஞானிகள்லாம் அவாவா எதை உணர்ந்தார்களோ அதைத்தான் வெளிப்படுத்தினான், அதைத்தான் விரிவுரையாக அதனுடைய விளக்கமாக சொன்னான். ஆகமங்களுக்கு சாரங்கள் தான் வேதம், புராணம், இதிகாசம் எல்லாம். இதுக்கு மூலம் வேதாகமங்கள். வேதத்தையும் ஆகமத்தையும் பிரமாணமாக கொண்டுதான் இந்த திருமுறைகள் பாக்கி மற்றதெல்லாம் வந்தது அப்படின்னு வார்த்தனம். அப்பேற்பட்ட ஒரு இந்த ஞானபாதத்தை அடைவதற்கு மணிவாசகருடைய தோற்றத்தை முதல்ல சொல்றது ஆகமம். சைவாச்சாரபரம் பிரசன்னமலம் ஸ்ரீ சம்பூர்ணாதிஷ்டிதம்
ருத்ராட்சாபரணைர்விபூஷிததனும் பஸ்மாங்கராகோஜ்வலம் சின்முத்ராம் சிவபோதக புஸ்தகதரம் பத்மாசனே சம்ஸ்திதம் மாஹேஷம் ஹர வாக்விபூஷணமணிம் மாணிக்யவாசகம் பஜே. எதிரா உயர்ந்த அவர்னார் வாக்பூஷணம், வாக்பூஷணம் பூஷணம்னார். அதனால அப்பேற்பட்ட ஒரு மணிவாதியுடைய தோற்றத்தை அந்த ஆகமங்கள் எடுத்து இயம்புகின்றன. அவர் முதல்ல அவரை பத்தி சொல்லும் பொழுது தேவாரத்துல பலவிதமான முறைகள்லாம் இருந்தா கூட அவர் என்ன சொல்றாரு, முதல்ல 8ஆம் திருமுறை சொல்லிட்டாரு. அது 8ஆம் திருமுறைங்கிறதுக்கு நிறைய அர்த்தம். சைவ சித்தாந்தத்தை பத்தி அவர் பேசிட்டார், இவர் இதை தமிழை பத்தி சொன்னார். 8ஆம் திருமுறைங்கிறது கூட 8வது மந்திரம் சம்ஹிதா மந்திரத்துல சிகா மந்திரம்னு பேரு. அதுதான் நுண்ணிய அப்படின்னு ஒரு அருமையான ஒரு தமிழ்ல விளக்கம் சொல்லுவார்கள். அந்த சிகாமணின்னு பேரு. ருத்ராட்சத்திலேயே அந்த சிகையில நுண்ணியில ருத்ராட்சம் கட்டின்னு இருப்பாரா மாணிக்க வாசிக்கர். சிகாமணின்னு பேர் அதுக்கு. அவர் சொல்றார், முதல்ல அவரை பத்தி சொல்லும் பொழுது, எழுதரு மறைகள் தேராய் இறைவனை எள்ளி கங்குல் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமேல் நிற்கும் துணும்பு கண்ணீருள் மூழ்கி அழுதடி அடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வான்னு முதல்ல மணிவாதிக பெருமான் இதைத்தான் போய் சுவாமிகிட்ட சொல்லும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய குருநாதராக இருக்கக்கூடிய சாட்சியா இருக்கக்கூடிய ஆத்மநாத சுவாமி இந்த வெளிப்படுத்தினாராம். அப்பேற்பட்ட தன்மையுடையது. பலவிதமான தன்மைகள்ல அவருடைய தாய் தந்தையரை சொல்லும் போது சம்புபாதாச்சாரியார்னு பேரு. மணிவாதியுடைய தந்தையார் சம்புபாதாச்சாரியார், தாய் சிவஞானவதி அப்படின்னு பேரு. நூற்றாண்டுகளை சொல்லும்போது கிபி 3ஆம் நூற்றாண்டுல 4ஆம் ஆராய்ச்சிக்குரியது. 16 ஆண்டுகள்ல பெரிய வல்லுநராக ஆனார்னு அவருடைய மணிவாதியுடைய வரலாறு எடுத்துரைக்கிறது. அரிமர்த்தனுடைய பாண்டியனுடைய காலத்துலதான் அவர் வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சான்றுகள். இந்த நிறைய பெரியாக்கின கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நிறைய அவரை பத்தி சொல்லலாம். ஆசிரியராகவும் இருக்கணும், சிறப்புரையாக இருக்கணும். இதுல இந்த சிறப்பாக சொல்லக்கூடிய பலவிதமான கருத்துக்கள்ல அவர் பாடல் குறிப்ப சொல்லும் பொழுது 658 சொல்லிட்டார். இந்த 658க்கு சித்தாந்த ரீதியாக ஒரு அர்த்தம், ஆகம ரீதியாக ஒரு அர்த்தம். ஆகமத்துல என்னன்னா மந்திரங்களை சொல்லும் பொழுது ஷடங்க மந்திரம், பஞ்சபிரம்ம மந்திரம், அஷ்டமூர்த்தி, அவ்வளவுதான். இந்த 8 அஷ்டமூர்த்தியா இருக்கக்கூடிய அஷ்டமூர்த்திங்க யாருன்னா இந்த 5 பூதங்கள் பிருத்திவி புத்திவி வாயு ஆகாசம் சூரியன் சந்திரன் அக்னி, எஜமானன் பேரு அவர் தான். இந்த அஷ்டமூர்த்தியும் பஞ்சபிரம்ம மந்திரத்தினால இறைவனை பூசனை, இதுதான் மந்திரத்துல உயர்வா இருக்கக்கூடிய தீட்சையில. சைவ சமய தீட்சையிலேருந்து ஆரம்பிச்சா விசேஷ தீட்சை வரைக்கும் எல்லாம் அதுதான். இந்த பஞ்சபிரம்ம மந்திரம் இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. இந்த பஞ்சபிரம்ம மந்திரத்தை உபதேசம் பண்ணி அவருக்கு சிஷ்யருக்கு பதிய வச்சு அதை கலாமயமாக்கி கலா சோதனம் பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு ஞானத்தை கொடுக்கிறார் ஆசிரியர்னு தீட்சா விதியில சொல்லக்கூடியது. இந்த 658ங்கிற குறிப்புக்கு ஆகமங்கள் சொல்லக்கூடிய ஒரு சான்று இது. அது மாதிரி இதை பத்தி நிறைய சொல்றார். சிறப்பாக உங்களுக்கு எல்லாமே அவர் சொல்லிட்டார். அவர் இதுல நிறைவாக என்ன அப்படின்னா இந்த மணிவாதிகளுடைய கருத்தை சொல்லும் பொழுது, தேனூரும் வாசகங்கள் 600 திருக்கோவை 400 அமுதூர பொழுந்தருளும் நாயகனை வானூரும் கெங்கேலிகர் மாணிக்க வாசகனை யான் ஊறுபடாதவகை இருபோதும் இறைந்திடுவேன் அப்படின்னு நிறைவாக இதை சொல்றாரு அந்த பாடல்ல. இதுதான் அவருடைய தன்மை. மணிவாதிகரை பத்தி சொல்லணும்னா அவ்வளவு சொல்லலாம். ஞானபாதம், அதாவது குரு சிஷ்யனை தேடி போகணுமா, சிஷ்யன் குருவை தேடி போகணுமான்னா ஆவடையார் கோயில்ல போனேன்னா அங்க பார்க்கலாம், மேல கொடுங்கையில போட்டிருப்பான். ஒண்ணு உடும்பு, இன்னொன்னு என்ன இருக்கும், வெரி குட். ஏன்னா அந்த நிலையை பார்க்கணும். அதாவது அது இதுக்காக போட்டிருக்காங்கிறது இன்னும் நாம பற்றுவது வேற, அவர் பற்றுவது வேற. ஆனா நாம பற்றுவதற்கு நம்ம தயாராக இருக்கணும். அவர் பற்றி கொண்டதுக்கு அப்புறம் நாம கவலைப்பட வேண்டாம், அவர் பிடிச்சுவார். அதுதான் அந்த தத்துவத்தை சொல்லக்கூடியது. அந்த உடம்பை தூக்கி போடுற வரைக்கும் இவங்க பலமா இருக்கணும், அதை தூக்கி அந்த காலத்துல சொல்லும் போது. ஆனா அந்த மர்க்கணமா இருக்கக்கூடிய அந்த குரங்கானது போய் பிடிச்சிட்டு இருக்குன்னா அதுக்கப்புறம் அது கவலை இல்லை, அவர் பார்த்துப்பார். அப்பேற்பட்ட உயர்ந்த தத்துவங்களை சொல்லக்கூடியது மணிவாதியுடைய பெருமை. அளவிலையாத பெருமைகள் அவர் எல்லாம் சொல்லிட்டார். நிறைய இருக்கு, இன்னைக்கு எல்லாம் பேசலாம். ரொம்ப அருமையான ஒரு நாள். இதுல பாருங்க, நடராஜ பெருமானுடைய 6 கால பூஜைகள்ல இந்த ஆணி திருமஞ்சனம்
சிதம்பரத்துல இந்த மார்கழி ஆணியும் தான் 10 நாள் பிரம்மோத்சவம். மார்கழியில பண்ணக்கூடியது பெரிய உற்சவம், ஆணியில சின்ன உற்சவம், லகு உற்சவம். ஆனா இதுல அவருடைய ஆணி திருமஞ்சனத்துல இந்த ஆணி உத்திரம் தான் அவரு தரிசன அபிஷேகங்கள், ஆணி உத்திரஞ்சன தரிசனம் பண்றது. ஆனா ஆணி மகத்துலதான் அவர் சுவாமியோட ஐக்கியமானார் அப்படின்னு ஆணி மகத்தை பிரமாணமாக கொண்டு அந்த அதோடு இல்லாம அவர் சென்ற துவாரம் சிதம்பரத்துல பூர்வ துவாரம் சொல்லக்கூடிய கிழக்கு கோபுரம் அண்ணா சொன்னார் முதலியே. சாந்தி தோரணம், ஆகமங்கள்ல 4 தோரணத்துக்கு 4 பேர் வச்சிருக்கு. சாந்தி தோரணம், ஆரோக்கிய தோரணம், பலதோரணம் அப்படின்னு. அது ஒவ்வொரு வழியாக இறைவனை சென்று வழிபடித்தால் என்னென்ன பலன் கொடுக்கணும்னு சாஸ்திரங்கள் இருக்கு. அதுல சாந்தின்னா அமைதி அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு நல்ல ஒரு இறையருளை நமக்கெல்லாம் அந்த வழியாக சென்று இறைவனை வழிபடுவதற்கு வழிவகுத்த அந்த 4 வழிகளிலே உயர்வாக சொல்லக்கூடியது பூர்வத்வாரம். அதனால அப்பேற்பட்ட இந்த நல்ல நாளிலே இன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு உயர்ந்த ஒரு செவ்வாய்க்கிழமை நன்னாள். அதனால இறையருள் இந்த ஆணி உத்தர உற்சவத்துல கடைசி 3 நாட்கள் ஆயில் மகம் பூர உத்தரம் 3 நாள் நிறைவான உற்சவம். நமது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அன்பர்களும் மெய்யன்பர்களும் அன்பர்களும் ஆகையினால இருக்கக்கூடிய நிறைவாக இருக்கக்கூடியவர். இந்த நல்ல நேரத்துல நமக்கு இந்த சன்னிதானத்துல மரியாதை செய்யக்கூடிய அன்பர் உங்களுக்கு ஐயாவதி இந்த ஊர்ல தான் இருக்காங்க. அகரம் என்ற கேந்திர கிராமத்துல அந்த ஊர்ல ஜென்ம பூமி. அதுல இருந்து நிறைய கோசாலை நடத்தி சிறப்பாக நிறைய கைங்கரியம்னா பாடசாலை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் நம்ம மணிகண்டனாவுடைய மேற்பார்வையில சிறப்பாக அமைய பெற்று அந்த பாடசாலை சீரும் சிறப்பாக ஓராண்டு காலமாக தொடங்கி நடைபெற்று வருகின்றன. அது கூட 1ஆம் ஆண்டு விழாவும் சிறப்பாக எல்லாம் நடைபெற உள்ளன. எல்லாவற்றிற்கும் எல்லாத்திலையும் நாம் கலந்துக்கணும். நான் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்பாங்க. அதனால இதுக்கெல்லாம் நம்ம கூட்டு போகணும் கிடையாது. வீட்டு விஷயத்துக்கு கூப்பிடலாம், கோவிச்சுக்கலாம். பொது விஷயங்கள்ல இறைவர்களை பெறுவதற்கு கூப்பிடணும். இந்த காதல விடுனாலே தரிசனம் பண்ணணும், பார்க்கணும். அப்பேற்பட்ட உயர்ந்த வாய்ப்பினை நல்ல முறையில பகவான் நமக்கு தந்துள்ளான். இந்த வாய்ப்பினை போல இது மட்டும் இல்ல, முதல்ல சுந்தரர் குரு பூஜை தான் ஆரம்பிச்சாங்க ஐயா. அப்புறம் அப்படியே தொடர்ந்து ஞானசம்பந்தராட்சி, நாவுக்கரசராட்சி, இப்ப மணிவாசகர். இது ஒவ்வொரு ஆண்டும் செய்யணும்னு கூட அவருடைய மனசுக்குள்ள இருக்கு. அதிகம் தெரிவிச்சிருக்காரு என்கிட்ட. எங்கெங்கெல்லாம் பக்தர்கள் அதிகமாக விரும்புகிறார்களோ கரும்பு கட்டோடப்பட்ட எறும்பு தன்னால விரும்பாங்க. அவர் என்ன பண்ணிருக்காரு, இது ஒரு பரீட்சை வச்சிருக்காரு. ஓதுவாமூர்த்தி தொடர்புள்ள இடத்தெல்லாம் அப்படியே இது பண்ணி வச்சிருக்காரு. எங்கெங்கெல்லாம் அங்கங்க சிஷ்யா எல்லாம் இருக்காலும் அவ இடத்துல போய் நம்ம பாராயணம் பண்ணி குரு பூஜையை சிறப்பாக கொண்டாடுவோங்கிற ஒரு உயர்ந்த நிலை இது தொடர வேண்டும். மேலும் மேலும் நம்முடைய சைவ ரீதி விளைஞ்ச உலகமெல்லாம் சொல்லி நல்ல நேரத்தில் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும். இப்போது சுவாமிக்கு தீபாராதனை பிரசாதம் வழங்குவார்கள். பெருச்செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வந்திருக்கிற சிவ அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மணிகண்டன்னா இது கோசாலை நடக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நாங்க உடனடியா எங்க கமிட்டி எல்லாரும் சேர்ந்து இத மாதிரி விழாக்கள் தொடர்ந்து இங்க நடைபெறணும்னு இப்ப அண்ணா சொல்லிட்டார். அண்ணா வாயால அது தொடர்ந்து எல்லா விழாக்களும் இது மாதிரி கூட்டம் இல்லை, இது மாதிரி பன்மடங்கு பெருகி. கணபதிதாசன் இங்க இருக்கார், எங்களோட ஆஸ்தான புலவர். அதனால உங்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் நன்றி. இந்த தீபாராதனை முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் மகா பிரசாதம் ஏற்பாடு ஆயிருக்கு. எல்லாரும் பிரசாதம் பெற்று இறைவர்கள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கதலி பலம் நிறைவேறியாவே. ஓம் ராஜாதிராஜாய பிரதச்ச சாகினே மகாராஜாய நமः. வான்முகில் வளாது பொய்க மணிவடம் சுரக்க மன்னங்கோன் முறை அரசு செய்க உறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரண்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கோள் செய்வ உலகமெல்லாம்